How to avoid excessive screen time? Screen time குழந்தைகளை பாதிக்காம பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நான் சொல்ற 8 ஸ்டெப்ஸும் scientifically proven methods. Step 1, பேரண்ட்ஸாக இருக்கலே பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் குழந்தைங்க முன்னாடி ஸ்க்ரீன் டைமை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்மி பண்ணிடுவாங்க. ஸ்டெப் 2, குழந்தைங்களுக்கு தனியாக மொபைல் வாங்கி கொடுக்காதீங்க. ஸ்டெப் 3, அவங்களுக்கு தனியாக விளையாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுங்க. சிம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் சாண்ட் பிளே, வாட்டர் பிளே, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பேஸ் ஆஃப் பிளே நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாவே அவங்க செல்ஃபோன் டிவியில் எங்கேஜ் பண்ணாமல் இருக்க போகிறாங்க. ஸ்டெப் 4, பெரும்பாலான வீட்டில் பார்த்தீங்கன்னா மதர்ஸாக ரொம்பவே குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாதர்ஸோட ரோல் இது ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது. சயின்டிஃபிக்லி இட் இஸ் ப்ரூவன் தட் அப்பாவோட ரோல் வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டில் ரொம்பவே பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே என்னதான் டயர்டாக இருந்தாலும் குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்க்ரீன் டைமை நீங்கள் ரொம்பவே குறைக்கலாம். ஸ்டெப் 5, குழந்தைங்களுக்கு எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ ஒரு சின்ன வாக் போயிட்டு ஒரு பார்க் பிளே இல்லக்கட்டி ஒரு கெஸ்ட் குழந்தைங்க இருக்கிற ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு குழந்தைகளை கூட்டு போய் குழந்தைகளும் மிங்கிள் ஆக விடுறதுனால அவங்களோட ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே கம்மியாகும். ஸ்டெப் 6, ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸா, அப்போ குழந்தைகளை மேனேஜ் பண்ணுறது டிஃபிகல்ட் தாங்க. அந்த மாதிரி டைமில் நம்மளும் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்குறது நேச்சுரல் தானே. அந்த மாதிரி டைமில் பேரண்ட்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஆல்டர்னேட் பண்ணுங்க. அப்பா குழந்தைகளோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அம்மாவை ரிலாக்ஸ் பண்ண விடுங்க. அதே மாதிரி அம்மா குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்பா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் டைமை ரொம்பவே குறைக்க முடியும். ஸ்டெப் 7, போர் அடிக்க விடுங்க. குழந்தைகளை போர் அடிக்கிறதுனால நிறைய விஷயம் நடக்கும். போர் அடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. எந்த வேலையும் இல்லாமல் குழந்தைகளை போர் அடிக்க விட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு இமேஜினேஷன் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ்லாம் ரொம்பவே டெவலப் ஆகும். போர்டம் இஸ் a வெரி குட் திங். ஸ்டெப் 8, குழந்தைங்க ரொம்பவே ஸ்க்ரீனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? கடைசி ஸ்டெப்பு டிஜிட்டல் டீடாக்ஸ். அதாவது குழந்தைங்கள எல்லா ஃபுல் ஸ்க்ரீன் டைமை ஃபுல்லாகவே அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரு 48 ஹவர்ஸ் அவங்களோட எங்கேஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் சில குழந்தைங்க ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. ஸ்லீப் அஃபெக்ட் ஆகலாம், ஆப்பிடைட் அஃபெக்ட் ஆகலாம். ரொம்ப குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிட்டு தனியாக ஒரு இடத்துல ஓரமாக போய் உட்காந்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணலாம். அது பண்ணுறதன் மூலிமா குழந்தைங்களோட ஒரு 48 ஹவர்ஸ் அந்த பேனலை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் அகைன் பிரிங் பேக் தம் டு நார்மல் லைஃப்.